ஒரு பேனலுக்கு அனார்கலி எப்படி டிராஃப்ட் பண்ணணும், அதோட மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் 13 வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பேனல்ஸ் நம்மளோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு தேவைப்படி வச்சுக்கலாம். பட் ஒன் திங் யூ ஷுட் சி, இட் ஷுட் பி அன் ஈவன் நம்பர். கன்சிடர் திஸ் இஸ் ஒன் பேனல். ஒரு பேனலோட டாப் வித் அண்ட் பாட்டம் வித் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஆல் டுகெதர் எல்லா பேனல்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது அது நம்மளுடைய வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். அப்போ வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் 30 இருந்ததுன்னா அந்த 30 வந்து நம்பர் ஆஃப் பேனல்ஸ்க்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டாப் வித் இஸ் ஈக்குவல் டு வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேனல்ஸ். பாட்டம் வித் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். டாப் விட்லேருந்து எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேனல் அட்டாச் பண்ணதுக்கு போத் சைட் சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். either 0.25 or 0.5. 0.5 எடுக்கிறோன்னா போத் சைட்ஸ் 0.5 which is equal to 1 inch. டாப்பில் 1 inch ஆட் பண்ணோம், பாட்டமில் ஒரு 1 inch ஆட் பண்ணணும். ஸோ வில் கெட் 2.5 on top and 8.5 on bottom. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் கால்குலேஷன். இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ண பேனலை லென்த் வைஸ் ஃபேப்ரிக்கில் பிளேஸ் பண்ணும்போது பாட்டம் விட் தான் ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். இட் இஸ் 8.5. ஸோ ஒரு பேனலுக்கு 8.5 inches ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படும். தென் 20 பேனல்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும்? 20 into 8.5 which is 170 inches, approximately 4.3 meters. இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான பேனல்ஸுக்கு ஏற்றபடி ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.